ஹாய் காய்ஸ், இந்த ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஹீரோவும் அவனோட ஆஃபீஸ் ரூமுக்கு போக அங்கே ஹீரோட தம்பி ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோவை கண்டதுமே ஹீரோட தம்பியும், என்னடா அண்ணா உன்னோட போக்கே சரியில்லை, நீ அந்த யூடியூப் ஸ்ட்ரீமர் பொண்ணை அவாய்ட் பண்றதுக்கு காரணம் உன்னோட ஆபீஸ்ல வேலை பாக்குற இந்த பொண்ணா, என்ன அந்த பொண்ணை லவ் பண்றியா என்ன அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஹீரோட தம்பிய அவாய்ட் பண்ணிடுவாரு. கட் பண்ண அடுத்த சீன்லயே மேக்ஸ் பேப்பரோட செம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அங்க வர ஷாவோஷியும் ஹீரோயினோட லாக்கெட் மேலேயே கண்ணு வச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சியும் அங்க இருந்து கிளம்பலான்னு போக சிய கூப்பிட்ட ஹீரோயினும், இந்தா இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு அந்த லாக்கெட்டை ஷாவோஷிக்கு கொடுக்க, ஏய் தேங்க்ஸ்மா, ரொம்பவே தேங்க்ஸ். உண்மையா சொன்னா உண்மையில எனக்கு எந்த கோவமும் இல்ல, என்னோட கோவம் எல்லாம் நம்மளோட பாஸ் மேல தான் அப்படின்றான் ஷாவோஷி. ஹீரோயினும் என்ன காரணம் அப்படின்னு கேட்க ஷாவோஷியும், ஹீரோக்கு சொந்தமா அவரோட ஃபேமிலி பிசினஸ் ஒன்று இருக்கு, ஆனாலும் அதை விட்டுட்டு அவரோட சொந்த முயற்சியில இந்த கம்பெனியை உருவாக்குனாரு. அப்பெல்லாம் எனக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா, அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நான் இந்த கம்பெனியில வந்து ஜாயின் பண்ணினேன். உண்மைய சொல்ல போனா நம்மளோட ஆபீஸ் முன்னாடி இருந்த இடத்துல ப்ராப்பரா எந்த வசதியும் இருக்கல தெரியுமா, ஆனாலும் நாங்க சந்தோஷமா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆனாலும் இப்ப ஹீரோ முன்ன மாதிரி இல்ல அப்படின்னு ஷாவோஷியும் சொல்ல ஹீரோயினும், ஏன் அப்படி சொல்ற ஷாவோஷி அப்படின்னு கேட்க, அடா அது இல்லம்மா, இந்த கம்பெனியும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிச்சு, நமக்கு காசும் வர ஆரம்பிச்சிச்சு, கம்பெனியோட லெவல் மாறினதும் பாஸும் மாறிட்டாரு அப்படின்றான் ஷாவோஷி. அப்படியே சீனை கட் பண்ணா நைட் டைமும் ஆகுது. எல்லாரும் ஆபீஸ்ல ஓவர் டைம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஹீரோயினுக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகணும் இல்லையா, எப்படிடா இங்க இருந்து போறதுன்னு தட்டு தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்படி வெளியில போறத ஹீரோ பாத்துருவான். எங்கம்மா போற அப்படின்னு ஹீரோவும் கேட்க ஹீரோயினும், இல்ல பாஸ் நான் டாய்லெட்க்கு போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து குடுக்குடுன்னு ஓடிடுறாங்க. அப்படியே டைமும் போக ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஆனாலும் இன்னும் ஹீரோயினை காணோம். அதனால ஹீரோவும் ஹீரோயினை தேடி போறான். ஹீரோவும் ரெஸ்ட் ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க உள்ள போன ஹீரோயினும் லைவ் ஸ்ட்ரீம்க்கு ரெடி ஆகி அவங்களே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வெளியில வராங்க. மொத்தமா சேஞ்ச் ஆகி இருக்கிற ஹீரோயினை பார்த்த ஹீரோவும், அன்னைக்கு நடந்த விஷயங்களுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் அப்படியே சொல்லிருக்க கூடாது தான், அது என்னோட தப்பு தான், நீங்க பாக்குற ஜாப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதுதான் அப்படி பேசிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேக்குறான். அப்ப யூடியூபரா இருக்கிற ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, நீங்க செய்யாத தப்புக்கு ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க, அப்படியெல்லாம் பண்ண தேவல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. டக்குன்னு ஹீரோவும், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, என் கூட வேலை பாக்குற பொண்ணு ரெஸ்ட் ரூம்க்கு வந்தா, ஆனாலும் இன்னும் வெளியில வரல, அவக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு டாய்லெட்குள்ள போய் அவங்களே டபுள் வாய்ஸ்ல பேசி ஹீரோவை ஏமாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்ல இருந்து ஹீரோயினும் வெளியே வர ஹீரோவும், செஞ்ச உதவிக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நீங்க பேசினதை நான் நல்லாவே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பிடுவான். அப்படியே கட் பண்ண ஹீரோயினும் அவங்களோட லைவ் ஸ்ட்ரீமை ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களும் அவங்களோட யூடியூப் சேனல்ல பாட்டு பாடிக்கிட்டு இருக்க அவங்களுக்கு கொஞ்சம் பேட்ஸ் கமெண்ட்ஸா வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஹீரோ அடுத்து வர காம்படிஷன்ல இன்னொரு யூடியூப் செலிபிரிட்டியோட மோதணும். அந்த யூடியூபரோட ஃபேன்ஸ் இப்ப ஹீரோயினோட லைவ் ஸ்ட்ரீம்ல வந்து தப்பு தப்பா கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஹீரோயின் அதெல்லாம் காதுல கூட வாங்காம அவங்களோட வேலைய ப்ராப்பரா பாத்துக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ண அடுத்து ஹீரோயினும் யூடியூப் ஸ்ட்ரீமை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு பைக்ல போய்கிட்டு இருப்பாங்க. நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஹீரோயின் அந்த மெசேஜ் எடுத்து பார்க்க, உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ லீவ் எடுத்துக்கோ, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிருப்பாரு. இத பாக்குற ஹீரோயினும் ஓகே பாஸ் அப்படின்னு ரிப்ளை அனுப்புறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல காட்ட ஹீரோவும் அவரோட தம்பியான ஹானும் ஒரு பார்ல உட்காந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் எப்படா ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வரும்னு எதிர்பார்த்து காத்திருப்பாரு. அதே நேரம் ஹீரோயின் கிட்ட இருந்து ரிப்ளையும் வருது. இத பாக்குற ஹீரோவும் டக்குன்னு அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்றாரு. இத பாக்குற ஹீரோட தம்பி, டேய் அண்ணா என்னடா நடக்குது இங்க, வார ஒவ்வொரு மெசேஜ்க்கும் டக்குன்னு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க, இது நல்லதுக்கு இல்லையே, என்ன அந்த ஆபீஸ்ல வேலை பாக்குற பொண்ணுக்கா ரிப்ளை பண்ற அப்படின்னு கேக்குறான். ஆனாலும் ஹீரோ ஒன்னும் சொல்லாம ஹீரோயின் மெசேஜ்க்கு அவர் பாட்டுக்கு ரிப்ளை பண்றாரு. அடுத்த பக்கம் ஹீரோயினும் ஹீரோவோட மெசேஜ் எல்லாம் பாக்குறாங்க. அந்த மெசேஜ்ல ஹீரோவும், உனக்கு நான் வீக்லி 2 நாள் மட்டும் மேக்ஸ் சப்ஜெக்ட்க்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணிருப்பாரு ஹீரோ. இத பாக்குற ஹீரோயினும் ஓகே பாஸ் அப்படின்னு ரிப்ளை பண்றாங்க. அப்படியே டைமும் போக அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. ஆபீஸ்க்கு வந்த ஹீரோயினும் காஃபிடேரியால காஃபி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஹீரோட தம்பி ஃபேங் வந்து காஃபி எடுத்துக்கிட்டு இருக்கிற ஹீரோயினை பார்த்து,
ஏமா எனக்கு ஒரு சந்தேகமா, இந்த கம்பெனிக்கு எவ்வளவோ யூடியூப் ஸ்ட்ரீமர்ஸ் வராங்க போறாங்க, ஆனாலும் நம்மளோட பாஸ் உன்னை ஏமா இந்த வேலைக்கு செலக்ட் பண்ணாரு அப்படின்னு கேட்டதும் ஹீரோயினும் ஏன்னா என்ன தவிர வேற எந்த பொண்ணுகளும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கல அப்படின்றாங்க. இதுக்கு ஹானும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்மளோட பாஸ் இருக்கான்ல, அவன் ஸ்கூல் படிக்கும் போது கிளாஸ்ல இருக்கிற எல்லா பொண்ணுகளும் ஹீரோ கிட்ட தான் எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுங்க, எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுங்க அப்படின்னு ஹீரோவை டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனாலும் ஹீரோ அந்த பொண்ணுகளோட எல்லா போன் நம்பரையும் பிளாக் பண்ணிட்டான். அப்படிப்பட்ட நம்மளோட பாஸ் உனக்கு ஏமா மேக்ஸ் பாடம் கிளாஸ் எடுக்கணும், எங்கேயோ இடிக்குதே அப்படின்னதும் ஹீரோயினும் ஏன்னா நான் சின்ன பொண்ணு இல்லையா அதனால தான் அப்படின்னதும் இத கேட்டு கடுப்பாகி கிளம்பின ஹீரோட தம்பியும் மறுபடியும் ஹீரோயின் கிட்ட வந்து ஏமா நான் சொல்றது உனக்கு புரியவே மாட்டேங்குது இல்ல, நான் ஓப்பனாவே உன்கிட்ட சொல்றேன். ஏமா ஹீரோ உனக்காக அவ்வளோ கஷ்டப்படுறான்ல, உனக்கு மேக்ஸ் பாடம்லாம் சொல்லி கொடுக்கறான்ல, அதுக்கு பதிலா ஹீரோக்காக நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க ஹீரோயினும் நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க அட யாருமா நீ என்ன பண்ற, நேரம் பார்த்து நம்மளோட பாஸ ஒரு டின்னருக்காக வெளியில கூட்டு போ அப்படின்றான். அதுக்கு ஹீரோயினும் ஆமா நான் கூப்பிட்டு அவரு வெளியில வருவாரா அப்படின்னு கேட்டதும் ஏமா அவன் எப்பயும் பிஸி தாமா, அந்த பிஸியான டைம்லயும் உனக்கு அவன் கிளாஸ் எடுக்கலையா, அது மாதிரி தான் அவன் பிஸியா இருந்தாலும் அவனை வெளியில கூட்டு போறது உன்னோட வேலை அப்படின்னு ஹீரோட தம்பியும் சொல்ல ஹீரோயினும் சரி என்ன சரி பண்றேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயினோட சித்திய காட்டுறாங்க. அவங்க வேலை பாக்குற கம்பெனியோட பாஸும் ஏமா கியூ இங்க கொஞ்சம் வாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஹீரோயினோட சித்தியும் பாஸ் கிட்ட போறாங்க. பாஸும் ஏமா வயசாகுதா இல்லையா, எப்பமா கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு கியூவும் இல்ல சார் என்னோட பாய் ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸ் ஃபாரின்ல இருக்காங்க, அவங்க வந்ததுமே நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் சார் அப்படின்றாங்க கியூ. நேரம் பார்த்து அந்த கம்பெனிக்கு ஹீரோட தம்பியான ஹான் வருவான். ஹானை பார்த்த ஹீரோயினோட சித்திக்கு பயங்கர ஷாக்கு. ஹானும் இந்த பொண்ணா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப கியூவோட பாஸும் இவரு தாமா நம்மளோட கம்பெனியோட புது ஷேர் ஹோல்டர், இவருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு பாஸும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கியூவும் ஹானுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹானும் சும்மா இல்லாம ஏமா உன்னோட வீச்சைட் ஐடியா கொஞ்சம் கொடுமா அப்படின்னு கேட்க ஹீரோயினோட சித்தி கியூவும் இல்லப்பா நான் வீச்சைட் ஐடியாலாம் பாவிக்கிறது இல்ல, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா என்னோட பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணு அப்படின்றாங்க. ஆனாலும் நம்மால சும்மா இருப்பானா, எப்படியோ தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்து கியூவோட வீச்சட் நம்பரையும் வாங்கிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவோட தம்பியும் ஏமா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா அப்படின்றான். ஆனாலும் கியூ அதெல்லாம் கணக்கெடுக்காம அவங்களோட வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட தம்பியும் ஏமா பசியில ஒரு பையன் துடிக்கிறான், கொஞ்சம் கூட பாசமே இல்லாம நடந்துக்கிறியேமா அப்படின்றான். அதுக்கு கியூவும் உங்களுக்கு பசி வந்தா போய் கேன்டீன்ல சாப்பிடுங்க, என்கிட்ட ஏன் கேக்குறீங்க அப்படின்றாங்க. நேரம் பார்த்து அங்க வேலை பாக்குற இன்னொரு பொண்ணு வந்து சார் நான் வேணா உங்களுக்கு ஏதாவது ஃபுட் வாங்கிட்டு வரவா அப்படின்னு கேட்டதும் அதுக்கு ஹானும் இல்லம்மா நீ கஷ்டப்படாத, நான் நிக்கிறாங்க இல்லையா கியூ மேடம், அவங்களோட நான் வெளியில போய் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கியூவை வெளியில கூட்டு போறான் ஹான். 2 பேரும் வெளியில ஒரு ரோட்டு கடையில உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப கியூவும் ஹான் கிட்ட இங்க பாருப்பா நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு யூடியூப் ஸ்ட்ரீமர் கிடையாது, நான் அவளோட ஃப்ரெண்டு தான், என்னோட ஃப்ரெண்டு நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது, உங்கள மாதிரி பசங்களை அவளுக்கு எப்படியுமே பிடிக்காது அப்படின்றாங்க கியூ. அதுக்கு ஹானும் உன்னோட ஃப்ரெண்ட விடுமா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுறான். அதுக்கு கியூவும் எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குப்பா அப்படின்றாங்க. இதை கேட்ட ஹீரோட தம்பியும் சும்மா பீலா விடாதமா அப்படின்னு சிரிக்கிறான். நேரம் பார்த்து அங்க ஒரு பையன் வரான். அப்ப கியூவும் அந்த பையனை காட்டி இவரு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு, என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனாலும் ஹீரோ எப்படி வெளியில கூட்டு போறது அப்படின்னு தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினோட பக்கத்துல இருந்து அவங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனாலும் ஹீரோ எப்படிடா கூப்பிடுறது அப்படின்னு தலை குழம்பி போயிருக்க நேரம் பார்த்து அவங்களுக்கு ஒரு கால் வருது. ஆனாலும் ஹீரோயின் அந்த போன் அட்டன் பண்ணாம கட் பண்ணிடுறாங்க. மறுபடியும் அந்த போன் வந்துகிட்டே இருக்க ஹீரோவும் பரவாயில்லமா அட்டன் பண்ணு அப்படின்றாரு. சரின்னு சொல்லி ஹீரோயினும் போன் அட்டன் பண்றாங்க. போன்ல ரெஸ்டாரண்ட்ல இருந்து நீங்க 2 ஷீட் புக் பண்ணிருக்கீங்க மேடம், எந்த டைம்க்கு வருவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இத ஹீரோவும் நல்லாவே கேட்டுருவான். போனை கட் பண்ண ஹீரோயினும் சரி நேரா கேட்டுற வேண்டியதான் அப்படின்னு டக்குன்னு ஷீட்ல இருந்து எந்திரிக்க நேரம் பார்த்து ஹீரோவும் என்னம்மா பிளைண்ட் டேட்க்கு எதுவும் போறியா அப்படின்னு கேக்குறாரு. இத கேக்குற ஹீரோயினுக்கு பக்குன்னு இருக்கு. ஹீரோவும் அங்கிருந்து எந்திரிச்சு போகலான்னு போக ஹீரோயினும் எனக்கு ரெஸ்டாரண்ட்ல இருந்து 2 ஃப்ரீ வவுச்சர் கிடைச்சிருக்கு,
அங்க இருந்து தான் கால் பண்ணாங்க. நீங்களும் என் கூட அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வாரீங்களா, உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல சொல்லிருங்க அப்படின்றாங்க ஹீரோயின். அதுக்கு ஹீரோவும் சரி பரவாயில்ல நான் உங்க கூடவே வரேன் அப்படின்றாரு. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ரெஸ்டாரண்ட்க்கு போயிருப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு கேம் நடத்துறாங்க. ஹீரோயினும் என்னடா நடக்குது இங்க அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்க, பக்கத்துல இருந்த ஹீரோவும் அந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு போயிருவாரு. அப்ப ஹீரோக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருவாங்க. என்னன்னா ஹீரோயினோட தலைமுடிய பின்னி விடணும். அப்படியே கேமும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட தலைமுடிய பிடிச்சி எப்படிடா இத பின்றது, இப்படி கட்டுவோமா அப்படி கட்டுவோமா அப்படின்னு ஹீரோயினோட தலைமுடிய பிடிச்சி முறுக்கு புளிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயினும் ஆஹா என்னோட முடி கையோட வந்துரும் போல இருக்கே அப்படின்னு ஹீரோ கிட்ட பாஸ் கொஞ்சம் வீடியோவை பார்த்து பண்ணுங்க பாஸ் அப்படின்றாங்க. ஹீரோவும் சரிமா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை பாக்குறாரு. அதோட இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். See you next video guys.